அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் மனித வாழ்க்கையோடு மிகவும் நெருக்கமாக தொடர்புடைய ஒரு அம்சமாகும். அது பொருளாதாரம், செல்வம் மற்றும் பணவரவு பற்றியதாகும். உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பாக நடத்தவும், தேவைகளை நிறைவேற்றவும், பிறருக்கு உதவவும் பொருளாதார வளத்தை நாடுகிறான். ஆனால் ஒரு முஸ்லிம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், செல்வத்தை வழங்குபவன் அல்லாஹ் மட்டுமே என்பதாகும். அல்லாஹ் அருளிய திருக்குரான் மறுமை வெற்றிக்கான வழிகாட்டி மட்டுமல்ல, இம்மை வாழ்க்கையிலும் மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய அருள்மிகு வழிகாட்டியாக இருக்கின்றது. குரானின் ஒவ்வொரு வசனத்திலும் எண்ணற்ற அர்த்தங்களும் அருள்களும் மறைந்திருக்கின்றன. சில உலமாக்கள் குரானின் வசனங்களை ஆராய்ந்தபோது, சில குறிப்பிட்ட வசனங்கள் அவற்றின் அர்த்தங்களுக்கு ஏற்ப மனித வாழ்க்கையில் சில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ளனர். அப்படிப்பட்ட வசனங்களில் மிகவும் சிறப்புடைய ஒரு சூரா தான் சூரத்துல் கௌசர். இது குரானில் மிகச் சிறிய சூறாவாக இருந்தாலும் அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது. இந்த சூறாவின் முதல் வசனத்தில் அல்லாஹ் தனது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகின்றான், இன்னா ஆதைனாக்கல் கௌசர். இந்த வசனத்தின் பொருள், நிச்சயமாக நாம் உமக்கு கௌசரை வழங்கியுள்ளோம் என்பதாகும். கௌசர் என்ற சொல்லுக்கு அளவற்ற நன்மை, முடிவில்லா அருள், ஏராளமான பரக்கத், எண்ணற்ற கொடைகள் என்ற பல அர்த்தங்கள் உள்ளன. மேலும் மறுமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படும் சிறப்புமிக்க ஹவ்லுல் கௌசர் என்ற நீர்த்தடாகத்தையும் இது குறிக்கின்றது. இந்த ஒரு சொல்லிலேயே அல்லாஹ் தனது பேரருளையும் முடிவில்லா கொடைகளையும் நினைவூட்டுகின்றான். ஆகவே பல அறிஞர்கள் இந்த வசனத்தை அடிக்கடி ஓதுவது அல்லாவின் அருளையும் பரக்கத்தையும் நினைவூட்டும் ஒரு வழியாக கருதியுள்ளனர். குறிப்பாக வாழ்க்கையில் பொருளாதார சிரமங்கள், வருமான குறைவு அல்லது தேவைகள் அதிகரிக்கும் காலங்களில் மனிதன் அல்லாவின் அருளை நாட வேண்டும். அதற்காக சிலர் கூறும் ஒரு அமல் என்னவென்றால், ஒவ்வொரு பர்லான தொழுகைக்குப் பிறகும் முதலில் 11 முறை ஸலவாத் ஓத வேண்டும். அதன் பின்னர் இன்னா ஆதைனாக்கல் கௌசர் என்ற வசனத்தை 11 முறை ஓத வேண்டும். அதன் பிறகு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற துஆவை 11 முறை ஓத வேண்டும். பின்னர் அல்லாஹ்விடம் பணிவோடு, யா அல்லாஹ், உன்னுடைய கிருபையாலும் அருளாலும் எனக்கு ஹலாலான செல்வத்தையும் பரக்கத்தையும் வழங்குவாயாக என்று மனமுருகி வேண்ட வேண்டும். இறுதியாக மீண்டும் 11 முறை ஸலவாத் ஓத வேண்டும். இங்கே மிக முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது, இந்த வார்த்தைகளில் தானாக எந்த சக்தியும் இல்லை என்பதாகும். சக்தி அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. இந்த அமல்கள் அல்லாஹ்வை நினைவு கூறவும், அவனிடம் உதவி தேடவும், அவனது கருணையை நாடவும் உதவும் வழிமுறைகளாகும். உண்மையான நம்பிக்கையுடனும் ஹலாலான முயற்சிகளுடனும் தொழுகையை பாதுகாத்தும் ஒருவர் வாழும்போது, அல்லாஹ் எதிர்பாராத வழிகளில் அவனுக்கு ரிஸ்கை திறந்து வைக்கக்கூடியவன். எனவே அன்பான சகோதரர்களே, நமது நம்பிக்கையை மனிதர்களிடமோ பொருட்களிடமோ வைக்காமல் அல்லாவின் மீதே வைப்போம். குரானை அதிகமாக ஓதுவோம். அதன் அர்த்தங்களை சிந்திப்போம். தொழுகைகளை பேணுவோம். ஹலாலான வழியில் உழைப்போம். அல்லாஹ்விடம் தொடர்ந்து துஆ செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் தனது அடியார்களை ஒருபோதும் கைவிடமாட்டான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஹலாலான ரிஸ்கை, பரக்கத்துள்ள வாழ்வை, மனநிம்மதியை மற்றும் இம்மை மறுமை வெற்றியை வழங்குவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.